வந்தியா ஸ்கிரீன் Just லோட் ஆகுது அப்படியா? just எல்லாம் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? just that வந்துட்டு அந்த நாங்க இப்ப கடைசி கிளாஸ்ல எது முடிச்சிக்கிறோம்? சுத்தம் செய்யப்பட்ட தொடர்புடைய சட்டங்கள் உஸ்தாத். சுகுன் செய்யப்பட்ட மீமுடைய தொடர்புடைய சட்டங்கள் பத்தி பார்த்தோம் உஸ்தாத். பொதுவான வசனங்கள் முடிச்சிக்கிறோம். இன்றைக்கு சுகுன் செய்யப்பட்ட நூல் ஆரம்பிக்கிறோம். புதிய தலைப்பு சட்டப்பகுதியில இது நான் நினைக்கிறேன் ஐந்தாவது சட்டப்பகுதி. இது கீழால நம்ம ஒரு முழுமையான சட்டப்பகுதி, பெரிய சட்டப்பகுதி ஒன்றைக்கு அது முடிஞ்சதுக்கு பின்னால்தான் நாங்க குர்ஆன்ட முஸ்ஹஃப ஓதுறதுக்குள்ள வருவோம். அங்க நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனோடு தொடர்பான சட்டங்கள் என்னவென்றால் என்ன அப்படி என்றால் குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது இந்த தன்வீனுடைய அடையாளங்கள். தன்வீன் என்று சொல்றது உண்மையில ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தம்மத்தைன் இது மூன்றுக்கும் சேர்த்து தான் நாங்க தன்வீன் என்று சொல்லும். இதுல ஏதாவது ஒன்று தன்வீன் ஃபத்ஹத்தை நாய்க்கலாம், கஸ்ரத்தை நாய்க்கலாம், லம்மத்தை நாய்க்கலாம், சுக்குன் செய்யப்பட்ட நூன் நாய்க்கலாம். ஏதாவது ஒன்று குர்ஆன்ல ஒரு இடத்துல வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது என்கிறது தான் இந்த சட்டத்துல சுருக்கம். அது என்ன சட்டம் என்கிறது தான் நான் பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால அல்லது இந்த தன்வீனுடைய அடையாளத்துக்கு பின்னால அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்து வரும். வேற எழுத்தொண்டு வர இயலாது. அலிஃப்லேருந்து யா வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்தொண்டு தான் வரணும். எதுக்கு பின்னால? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னாலேயோ அல்லது பத்ஹத்தைனிக்கு பின்னால அல்லது கஸ்ரத்தைனிக்கு பின்னால அல்லது லம்மத்தைனிக்கு பின்னால சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் என்று சொல்லி அலிஃப்லேருந்து யா வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்தை கேட்டகரி பண்ணி பிரிச்சு பிரிச்சு இந்த நாலுக்கு கொடுத்துக்கிறான். இது நாலுலையும் உங்களுக்கு ஆல்ரெடி இது மூன்றும் அறிமுகம். ஏனால் இந்த பெயர்கள் படிச்சுக்கிறோம், இந்த பெயர்களோடு தொடர்பான சட்டங்களை பார்த்திக்கிறோம். எழுத்துக்கள் மாறலாம், அது சொல்லல. பட் இந்த மூன்று சட்டங்களும் எங்களுக்கு தெரியும், மூன்றுட பேரும் எங்களுக்கு தெரியும். நாலாவதாக இக்லாப் என்ற ஒன்றை நாங்கள் எட் பண்றோம் இந்த பாடத்துல, இந்த சட்டத்துல புதிதாக சேருது. சரி, இப்ப நான் இதுல முதலாவது பகுதிக்கு வருவோம். முதலாவது பகுதி இல்ஹார். இல்ஹார் என்றால் மீனிங் தெரியும், வெளிப்படுத்தல் என்று சொல்லி. இங்க இல்ஹாருக்கு ஆறே ஆறு எழுத்துக்கள் தான் நிக்குது. நீங்க முதலாவது பார்த்த சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு எழுத்துக்களை தவிர மற்ற எல்லாம் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கிற அடுத்த எல்லா எழுத்துக்களும் இல்ஹார் என்ற வட்டத்துல நாங்க பேசினோம். ஆனால் இங்க இங்க நாங்க பேசுறதுல சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் என்ற கன்செப்ட்ல இல்ஹாருக்குரிய எழுத்துக்கள் வெறும் ஆறு எழுத்துக்கள் தான். இந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டையின் மூலமாகவே தான் உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆறு எழுத்துக்களையும் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி நாங்க இரண்டு வகையில இந்த ஆறு எழுத்துக்களையும் நாங்க பிரிக்கலாம், மூன்று மூன்றாக பிரிக்கலாம். முதலாவது மூன்று எழுத்துக்களும் நாங்க சொல்லுவோம் சப்தத்தோடு தொடர்பான எழுத்துக்கள். அந்த எழுத்தை உச்சரிக்கக்குள்ள சத்தம் வரும். அ, ஆ, கா இப்படி சவுண்ட் வரும். ஆனா எல்லாமே தொண்டையால் தான் உச்சரிக்கப்படணும். இரண்டாவது வகை எழுத்துக்கள் சவுண்ட் வராது. எங்கட காற்று, மூச்சு காற்று தான் அந்த இடத்துல வெளிப்படும். ஹ, ஹா, ஹ, இப்படி மூச்சு காற்றுகளோடு தொடர்பானதாகவே தான் அடுத்த பகுதி இருக்க போகுது. இதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம், இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு. ரைட். இப்ப எழுகாற சட்டம் எப்படி வரும் என்று சொன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து அல்லது தன்மீனை தொடர்ந்து எழுகாரனுடைய ஆறு எழுத்துக்கள் பார்த்தோம். இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்துச்சுதென்றால் அந்த இடத்துல நாங்க வெளிப்படுத்தி ஓதணும். வெளிப்படுத்தினால் ராகம் இருக்காது, உண்ணாவ பண்ண முடியாது என்றது எங்களுக்கு சுக்குன் செய்யப்பட்ட நீமுடைய பாடத்துல நாங்க பார்த்த சட்டம் உண்டு. எல்ஹார் என்றால் வெளிப்படுத்தல், எல்ஹார் என்றால் உண்ணா செய்ய மாட்டோம், எல்ஹார் என்றால் இருக்கிறது மாதிரி எந்த ஒன்றையும் மறைச்சோ சேர்த்தோ பெரட்டியோ ஒன்று செய்யலாது, அது அப்படியே ஓதுவோம் என்றதெல்லாம் பார்த்துட்டோம். இது இங்க உள்ள முக்கியமான பகுதியாக இருக்க போகுது. சரி, இப்ப நாங்க இதுல உதாரணங்களை பார்க்க போறோம். இதுக்கு முன்னால பார்த்த அதே அமைப்பான உதாரணங்கள் தான் வசனங்களாக வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம்.
அதே நேரம் இதுக்கு முன்னால படிச்சுக்கிற எல்லா வசன ஒழுங்குகளும் எல்லா சட்டங்களையும் நாங்கள் உற்று நோக்குவோம். பல புதிய வசனங்களை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். உங்களோட பயிற்சிகள் உங்களை நெறிப்படுத்தி வரைக்கும் மூவ் ஆகி கொண்டு போகும். இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். لم يكن الذين كفروا من أهل الكتاب திருப்பி வருங்க. والمشركين முன்னாடி பேல வந்துட்டு முன்னாடி பேல வந்துட்டு لم يكن لم يكن الذين كفروا من أهل الكتاب மின் அஹ்லில் والمشركين மின் அஹ்லில் ஹார்ட சவுண்ட் எடுத்துக்கோங்க. لم يكن லம் الذين யகு என்ன كفروا சட்டம்? லம் யகு உன்னடுக்கல்மா. إلا أستاذ அப்ப நீ உன்னடுக்கணும். லம் speed up யகு கிடையாது. لم يكن الذين كفروا من أهل الكتاب இதுல அஹ்லில் والمشركين அந்த அஹ்லில் என்றது வரணும். அஹ்லில் أهل அஹ் என்று வராது. அந்த ஹாக்கு لم தான் பிழை. يكن அஹ் என்ன பிழை? أه. م. لم يكن لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة திருப்பி போதுங்க. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة ஓகே, இதுல உங்களுக்கு விஷயம் எல்லாம் ஈஸியாக நான் இதை விளக்க பார்ப்போம். ரெண்டாயிரம் வந்து பார்ப்போம். ما أغنى عنه ماله وما كسب வெரி குட். இதுல சட்டம் எந்த இடத்துல வந்து ஐன் சுக்குன் பெற்றனுக்கு முன்னாடி எல்லாருடைய எழுத்து வந்திருக்கு. முன்னாடி பாக்குறல்ல, அதான் பிரச்சனை. பின்னாடி தான் பார்க்கணும். சுக்கூன் செய்யப்பட்ட நூன தொடர்ந்து அப்ப நீ முன்னுக்கா பின்னுக்கு பார்க்கணும். பின்னாடி பின்னாடி பார்க்கணும். அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால வந்துக்குது ஹா வந்துக்குது. ஹா தான் இல்ஹாருக்கு எழுத்துங்க. முதல் வசனத்துல இருந்து எடுத்துங்க. முதலாவது வசனத்துல புரியல உஸ்தாத். முதலாவது வசனத்துல சட்டம் எந்த இடத்துல? இல்லையா கேள்வி? முதலாவது வசனத்துல இல்ஹாருடைய சட்டம் வந்திருக்கிற இடம் எது? மின்ல உஸ்தாத். சுக்குன் செய்யப்பட்ட நுணுக்கு முன்னாடி பின்னாடி அலிஃப் வந்திருக்கு. ஓகே, மூணாவது
الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ஃபுல்லா ஓதுங்க பேலன்ஸ் செய்யுது. உஸ்தாத் உங்க வாய்ஸ் கேட்கல உஸ்தாத். நீங்க ஃபுல்லா ஓதுங்கண்ட மூணாவது சவுண்ட் கேக்குதா? இப்போ கேக்குது உஸ்தாத். الذي أطعمهم அத்து பெல அத்து பெல அத்து வராது. பூ பெரியப்பா வரணும். الذي أطعمهم 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 من جوع وآمنهم من خوف. திருப்பி ஓதுங்க. الذي أطعمهم அத்து பெல أطعمهم أطعمهم الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இப்ப பாருங்க மின் ஹவுஃப் சட்டம் என்ன? من அது சேர்த்து ஓதணும் உஸ்தாத். இதுகாம் ம்? இதுகாம் சாரி உஸ்தாத், இதுஹார் உஸ்தாத். ஆ. சுக்குன் செய்யப்பட்ட மீனுக்கு கொண்டை எழுத்துடைய அந்த சுகுன் செய்யப்பட்ட ஹா மீன் வந்திருக்கு. மின் ஹவுஃப்ல எங்க சுகுன் செய்யப்பட்ட மீன் இருக்குது? ஆ, ஆ, ஆமா உஸ்தாத். ம். புரியல, திரும்ப கேளுங்க உஸ்தாத். மின் ஹவுஃப் என்ன சட்டம் இது? படிச்ச சட்டம். இதுஹார் உஸ்தாத். அப்ப எப்படி ஓதணும்? மின் ஹவுஃப் அப்படி ஆ ஓதணும். மின் ஹவுஃப் ஓதணும் அப்படி. இல்ல, ஓதக்கூடாது. சரி ஓதும் பாவம். ம். الذي أطعمهم من خوف. ஓகே நாலாவது. சாரி. وأما من خفت موازينه. திருப்பி ஓதுங்க. وأما من خفت موازينه. ஐந்தாவது. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. லிமன் ஹாஷிய என்ன சட்டம்? இல்ல, ذلك لمن خشي ربه. ஆ இந்த இப்பதான் வருது. அப்ப மாறணுமே. ஆறாவது. خلق الإنسان خلق الإنسان من علق. திருப்பி ஓதுங்க. خلق الإنسان من علق. நாலாவது பாப்போம். فأما من خفت موازينه. ஓகே
நீங்க அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் இந்த பாடத்தையும் ப்ரிப்பேர் ஆகணும். இதுல தன்மீனுடைய பாடத்தையும் படியாகணும். தன்மீனுடைய உதாரணங்கள் உங்களுக்கு இதான் தன்மீனுடைய உதாரணங்கள். சரியா? உண்ணாக்கள் வரவே படாது. வந்தா பிரச்சனை. உண்ணாக்கள் வராம தான் நீங்க பாடத்தை ரெடி ஆகணும். ஓதன். ரைட்? பலகா ரெடி ஆயிட்டு வரணும்னா சரி. நாளைக்கு ம்